ஒரு ஹெல்தி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு பேரண்டால் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம்னு இன்றைக்கி பார்ப்போம். ஹெல்தி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விடம் தான் சிக்யூர் அட்டாச்மெண்ட். அதாவது பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்குமான அட்டாச்மெண்ட் சிக்யூர் ஆகிக்கணும். சிக்யூர் அட்டாச்மெண்ட்ன்ற நேரம் அவங்களோட இமோஷனல் ஃபிசிக்கல் தேவை நேரம் கட்டாயம் பேரண்ட்ஸ் அவைலபிள் ஆகிக்கணும். அதே நேரம் அவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் ஹெல்தி பவுண்ட்ரிஸ் வச்சது ஆகிக்கணும். அதாவது இவங்க எப்படி நடந்து கொள்ளணும், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி, எந்த மாதிரி பிஹேவியர்ஸ், நல்லது, பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி எல்லா விடயங்களுக்கும் ஒரு பவுண்ட்ரி ஒன்று ஈக்கணும். டிசிப்ளின் இல்லாமல் எந்த மாதிரி ஈக்கலாம்ன்ற சிஸ்டம் ஈக்கப்படாது. இந்த மாதிரி விடயங்களை எந்த மாதிரி ப்ராக்டிக்கலி பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம்னு பார்ப்போம். பிள்ளை பிறந்ததுலேருந்து கட்டாயம் தாய் அவங்களோட அட்டாச்மெண்ட்டை கன்சிஸ்டன்ஸாக வச்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு நேரத்துக்கு தேவையான நேரத்துக்கு அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க, அடுத்த நேரம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஈக்கக்கூடாது. எப்பயுமே ஒரே மாதிரி அட்டாச்மெண்ட் வச்சுக்கொள்ளணும். எஸ்பெஷலி ஐ கண்டாக்ட் வச்சுக்கொள்ளணும் பிள்ளையோடைய. அதே நேரம் பிள்ளையோடைய கதைக்கணும். சின்ன குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து கதைக்கலாம். ஏனென்றால் ரூமில் 4 months இருந்த நேரமே குழந்தைக்கு காது கேட்கறதுனால அந்த காலத்துலேருந்து கதைக்கலாம். அப்போ பிள்ளையோடைய நான் கதைக்கிற நேரம், அவங்கள குளிப்பாட்டுற நேரம், ஃபீட் பண்ணுற நேரம், இந்த மாதிரி நேரங்களும் ஐ கண்டாக்ட் வச்சுக்கொண்டு கதைக்கலாம். சின்ன சின்ன அன்றாட நடக்கிற விடயங்கள் கதைக்கலாம். அல்லது பாட்டுகள் பாடலாம், நர்சரி ரைம்ஸ், அந்த மாதிரி அவங்கள தூண்டுறதுக்கு மாதிரி அவங்களோட எந்த நேரம் இன்டராக்ட் ஆகிக்கணும்னு நினைக்கணும். சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, வயதானவங்கள அல்லது வேறு யார்டையும் பிள்ளையை கொடுத்துட்டு அவங்க வேலைகள் செய்வாங்க, கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சிக்யூர் அட்டாச்மெண்ட் குறைவாக தைக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு தேவையான நேரம் சிக்யூர் அட்டாச்மெண்ட் கொடுக்கலாட்டி என்ன நடக்கும்னா, இவங்க வளர்ந்து வராத நேரம் மற்றவங்களோட மற்றவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனைக்கலாம். அதனால் மற்றவங்களோட ஹெல்த் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக்கும். ஏனென்றால் இவங்க சந்தேகம் தான் பார்ப்பாங்க. மற்றவங்கள நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக்கும். இவங்க சரியானவங்களா, இவங்கள உதவி செய்வாங்களா, இவங்களால பிரச்சனை வருமா, அந்த மாதிரி எல்லாம் சரியான குழப்பமாகும். ஏனென்றால் அந்த சின்ன வயசில் ட்ரஸ்ட் 1 yearக்கு கீழே பேரண்ட்ஸ் அட்டாச்மெண்ட்டை வச்சு தான் இந்த ட்ரஸ்ட்டுன்றது இவங்களை பில்டப் ஆகிறதுனால அந்த பிரச்சனைகள் வரல. அதனால் அந்த விடயங்களில் சரியான கவனம் வைக்கணும். தாய் என்ன பிஸியாக இருந்தாலும் குழந்தைக்கு நேரம் வைத்து கதைச்சிருது, இந்த மாதிரி விடயங்களை ஈடுபடணும். அடுத்தது நிறைய பிஹேவியர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாது. கட்டாயம் நாங்கள் அதுக்கு மாடலாக தைக்கணும். அதில் வீட்டில் சூழலில் பேரண்ட்ஸ், மற்றது அவங்களோட எல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது மூத்த சகோதரிகள், அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் சின்னவங்க வந்து காப்பி பண்ணுவாங்க. அதனால் அதை ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளணும். மற்ற சோஷியல் இன்ட்ராக்ஷனில், அதாவது மற்றவங்களுடைய வெளியே உள்ளவங்களோட இவங்க எப்படி பழகிறது, அவங்களோட பிரச்சனைகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அவங்க மற்றவங்களோட பிரச்சனைகளை விளங்கி கொள்வது, அதில் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் மற்றவங்களோட எந்த மாதிரி நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து தான் இவங்களும் டெவலப் பண்ணுவாங்க. அதனால் கட்டாயம் அதை பாசிட்டிவாக வச்சுக்கொள்ளணும். நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் சின்னவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் நிற்கணும், இதுதான் நல்ல பழக்கம், அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து எந்த பிரயோசனம் மீக்காது. அவங்களோட உள்ளுக்கு போகும், அவங்க யோசிச்சுவாங்க, மைண்ட் உள்ளுக்கு போகும், யோசிச்சுவாங்க, இவங்க செய்கிறாங்க இல்லை இவங்க எனக்கு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகும், அவங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி விடயங்களில் கட்டாயம் நாங்கள் பெரியவங்க ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொள்ளணும் மற்றவங்களோட. அதே நேரம் இமோஷனல் டெவலப்மெண்ட்லேயும் வீட்டில் நிறைய பங்களிப்பு நிற்குது. அதாவது இமோஷன்ஸ் எப்படி வீட்டில் உள்ளவங்க வெளிப்படுத்துவாங்க, கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க, மற்றவங்களுக்கு இமோஷனல் ப்ராப்ளம் நேரம் வீட்டில் உள்ள மற்றவங்க எப்படி நடந்து கொள்வாங்க, அவங்கள சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அல்லது அவங்கள கவனிச்சாமல் விட்டுடுவாங்களா, இந்த மாதிரி எல்லா விடயங்களும் இவங்க காப்பி பண்ணுவாங்க. அப்போ அதனால் கட்டாயம் அந்த விடயங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளணும். சின்ன ஒரு விடயத்துக்கு பெரிய இமோஷன்ஸை காட்டுறது, கோபம் காட்டுறது, அக்ரெஷன்ஸ், இதெல்லாம் இப்படித்தான் சின்னவங்க வீட்டில் பழகிக்கொள்வாங்க. அதனால் கட்டாயம் அந்த விடயங்களை பெரியவங்க அவங்க ஒரு விடயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது, அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக வச்சுக்கொள்வது முக்கியம். அடுத்த ஒரு விடயம், சின்னவங்களுக்கு நிறைய விடயங்கள் எங்களுக்கு புக்ஸ் வாசிக்கிறதுனால கொடுக்கலாம். புக் வாசிச்சுற நேரம் அவங்க உட்கார தொடங்கின காலத்திலிருந்து தாய்க்கு மடியில் வச்சுக்கொண்டு நிறைய புக்ஸ்கள் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு படங்களோ அந்த மாதிரி விடயங்கள் வாசிக்கலாம். ஒரு விளங்குற நேரத்தில் அவங்களுக்கு நிறைய கதைகள் வாசிக்கலாம், நீதி கதைகள், அடுத்தது எல்லா விஷயமே ஒரு அட்வென்ச்சராக அல்லது நிறைய ஸ்கில்ஸல் வளர்கிற மாதிரி அந்த மாதிரி கதைகளை நாங்கள் சூஸ் பண்ணி வாசிக்கிற நேரம் அந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் அவங்கள்ட்ட வளரும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அடுத்தது நிறைய விடயங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யோசித்து எங்களுக்கு கதை சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி புக்ஸில் நிறைய புக் ஷாப்ஸில் இப்போ கிடைச்சிது. அது எங்களுக்கு பிச்சம் லேசி ஆகிக்கும். அடுத்தது கதைகள் வார நேரம் அடுத்தது என்ன நடக்கும்,
அந்த மாதிரி அவங்களோட க்யூரியாசிட்டியை கூட்டுற மாதிரி, அதே நேரம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதுக்கு எந்த ஆன்சர் சரியாகும், அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளோ அல்லது இந்த விடுகதைகள் அந்த மாதிரி அல்லது பசில்ஸ் எல்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தானாக டெவலப் பண்ணலாம். ஓரளவு ஃபஸ்ட்டுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அவங்களே தனியாக அவங்கள விட்ற நேரம் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் வளரும், தனியாக இயங்குறதுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்கொள்வாங்க. ஆரம்பத்தில் பெற்றோர் வாசிச்சுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினாலும் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக டேர்ன் எடுத்து அந்த மாதிரி வாசிக்கிற நேரம் அதை ஃபன்னாக வச்சுக்கொள்ளலாம். வாசிக்கிறது கஷ்டம் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க விருப்பம் இல்லாத நேரங்கள் அதெல்லாம் செய்யப்படாத, எல்லோரும் இன்ட்ரெஸ்டான நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிறது, டேர்ன் எடுக்கிறது, இந்த மாதிரி நேரங்களில் அந்த டிசிப்ளின் பழகுவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்தெந்த மாதிரி செய்யணும், எங்களோட டைம் வந்தால் நாங்கள் வாசிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளரும். இன்னும் ஒரு விட நாங்கள் இந்த மாதிரி வாசிச்சுட்டு ஓரளவு விளங்குற பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு அந்த செமரைஸ் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்லலாம். அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ், கன்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் அதுகள் எல்லாம் கூடும். இந்த மாதிரி பிஹேவியர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரியோ அல்லது அப்ரிசியேஷன் பாராட்டுற மாதிரியோ அந்த மாதிரி செய்கிற நேரத்துக்கு அவங்களும் மோட்டிவேட் ஆகி செய்வாங்க. அதே நேரம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நல்லா அவங்களுக்கு டெவலப் ஆகும். வீட்டில் எப்போவுமே சின்ன வேலைகள் அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். பொறுப்பாக செய்கிறதுக்கு அவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணி கொடுக்குற நேரம் அவங்களுக்கும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வரும். தனக்கு கொடுத்த பொறுப்புகளை கணக்காக செய்ய வேண்டிய அந்த மாதிரி ஸ்கில்ஸும் வளரும். டிசிப்ளின்ஸ் எல்லாம் பழகுவாங்க. அந்த வகையில் வீட்டில் சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருந்தால் அவங்களுக்கு டைப்பவுண்ட் எடுத்தாருதோ, அவங்களோட உடுப்புகளை எடுத்தாருதோ, அந்த மாதிரி சின்ன செயற்பாடுகளை கொடுக்கலாம். அல்லது வீட்டில் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது, இப்போ வெங்காயம் உரிக்கிறதோ, அந்த மாதிரி வெள்ளைப்பூடு, அந்த மாதிரி சின்ன வேலைகளை கொடுக்குற நேரம் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வளரும். அதே நேரம் உதவி செய்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த விடயங்கள் ஒவ்வொரு விடயத்துலையும் இப்போ ஃபிசிக்கல் வேலைகள்ன்ற மாதிரி இமோஷன்ஸ் விஷயங்களையும் எங்களுக்கு பார்த்து எந்த மாதிரி எங்களோட வீட்டுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். ரூட்டீனுக்கு கட்டாயம் பழக்கணும். தூங்குற நேரம், சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் ரூட்டீனுக்கு பழக்கணும். அன்றாடம் உள்ள வேலைகள் இந்த நான் டெய்லி வாஷ் பண்ணுறது எத்தனை மணிக்கு அந்த மாதிரி பழக்கணும். ஆனால் அதில் ரிஜிட்டாக வைக்கப்படாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம்களை மாற்றி கொள்ளலாம். ஆனால் வளமையான ஒரு ரூட்டீன் வந்து கட்டாயம் அவங்களுக்கு வைக்கணும். படிக்கிறதுக்கு, மற்ற சமய விடயங்களில் ஈடுபடுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விடயங்களுக்கும் கட்டாயம் ரூட்டீன் ஒன்று வச்சுக்கணும். அப்போ அவங்க டிசிப்ளினும் பழகிற, நேரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு அதெல்லாம் பழகிற. அது இல்லாமல் எல்லா விடயங்களுமே டிசிப்ளின் நிற்கணும். சில பேரண்ட்ஸ் நினச்சிவாங்க பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாட்டி அவங்களோட மனசு பாதிக்கப்படும். அதனால் எங்களுக்கு எப்படி சரி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்போம்னு நினச்சிறவங்களும் இருப்பாங்க. அதே நேரம் பொருளாதார வசதி இருந்தால் ஒரே டோய் வீட்டில் 2 பேருக்கும் வேறு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. நாங்கள் அதுகளை தவிர்த்து கொள்றதுனால, ஏனென்றால் உண்டை வைத்து இவங்க பாவிக்கிற நேரம் ஷேரிங் பழக்கம் பழகிற, அடுத்தது பொறுமை, அந்த மாதிரி நிறைய விடயங்கள் பழகிறதுனால மேக்சிமம் அந்த மாதிரி நாங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்டைம்ஸ் பேரண்ட்ஸுக்கு கஷ்டம், இந்த சண்டை பார்க்குறதெல்லாம் கஷ்டம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கொடுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுக்குற நேரம் சம்டைம்ஸ் இவங்கள்ட்ட இந்த செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் சென்டர்ட் அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் வர கிட்டத்தட்ட நிறைய ரீசர்ச் சொல்லுது. இந்த புதிய லைஃப் ஸ்டைலால், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலின்றதுனால வீட்டில் 1 அல்லது 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால எல்லா டாய்ஸ், உடுப்பு எல்லாம் அவங்களுக்கு தேவையை விட அதிகமாக கொடுக்கறதுனால, பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவங்க அந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்ட்டு நிறைய பிள்ளைகள இப்போ 30 years உள்ள மாதிரி அது நிறைய அந்த வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த விடயங்களையும் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். அதாவது பிள்ளைகளோட வேலைகளை அப்ரிஷியேட் பண்ணுறதோ எதுவுமே கட்டாயம் நாங்கள் அவங்களுக்கு ஓவராக கொடுக்கப்படாது. ஒரு பிள்ளையோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லாமல் அதை விட அடிஷனலாக அப்ரிஷியேட் பண்ணுறது, இந்த விடயமெல்லாம் அவ்வளோ நல்ல விடயம் இல்லை. ஏனென்றால் அதால் அவங்களுக்கு அந்த பெருமை உணர்வு, மற்றவங்களோட அப்ரிஷியேஷன் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் அவங்கள்ட்ட டெவலப் பண்ணுவாங்க. அதனால்
எப்பயுமே அந்த மிடில் தான் அவங்களுக்கு அதுகள் எல்லாம் கொடுக்கணும். அடுத்தது இவங்களோட 3 வயதுலேருந்து 6 வயதுக்கு இடையில தான் நிறைய இவங்களோட அந்த மோரல் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால, அதாவது அறநெறி அந்த மாதிரி விடயங்கள் நடக்கிறதுனால இது சம்பந்தமான கன்செப்ட்களை கதைகள் மூலமாகவோ அல்லது மற்ற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஓரளவு அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். குற்றங்களுக்கு ஏன் தண்டனை அளிக்குது, அதால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு, இதனால் என்னென்ன ஒரு சில உதாரணங்களை காட்டி இந்த மாதிரி செயற்பாடுகளால் எந்த மாதிரி மற்றவங்கள பாதிச்சிருது, அதனால தான் தண்டனை வச்சுக்குது, அந்த மாதிரி விடயங்களை நாங்கள் அந்த வயதில் டெவலப் பண்ணுற நேரம் அவங்களுக்கு குற்றம் ஒன்று செய்கிறது ஒரு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத விடயம். அதனால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டிக்கிற அந்த மாதிரி விடயங்களை அவங்க அன்கான்ஷியஸில் டெவலப் பண்ணினா தான் அவங்க பெரியவங்களான நேரத்தில் குற்றம் செய்யறது அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வுன்றது ஒன்று ஈமன்றதுனால அதில் தவிர்த்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரி டெவலப் ஆகலாட்டி அவங்க பெரியவங்களான நேரம் ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸில் ஈடுபடலாம். ஏனென்றால் ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸில் ஈடுபடுற நிறைய பேர் அவங்களுக்கு குற்ற உணர்வே ஈக்காது, அவங்க அதை பற்றி கவனமாக மீக்காது. ஏனென்றால் அது டெவலப் ஆகி அந்த வயதில் டெவலப் இல்லாததுனால கட்டாயம் அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க அந்த சமய சம்பந்தமான விடயங்கள் அதெல்லாம் 12, 13 விளங்குற வயதில் சொல்லி கொடுத்தா பழகி கொள்ளுவாங்கண்டு. அப்படி இல்லை, கட்டாயம் அது இந்த வயதில் தான், சின்ன வயதில் தான் நாங்கள் அதை டெவலப் பண்ணினா தான் அதுக்கு பிறகு அவங்க அதை டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. நாங்கள் அதில் பேஸ் போடலாட்டி அதுக்கு பிறகு டெவலப் பண்ணுறது மிச்சம் கஷ்டமாக தான் நிற்கும், பெரிய அளவு எஃபெக்ட் ஈக்காது. அது அவங்க வீட்டில் பழகாமல் வேறு சூழலில் பழகி இருந்தால் ஓரளவு ஈக்கும். மற்றபடிக்கு அந்த சின்ன வயதில் எவ்வளோ கொடுக்குறோம் அதை வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதனால் சின்ன வயதில் எல்லா விதமான ஸ்கில்ஸ் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட ஸ்கில்ஸோ மற்ற விடயங்களோ டெவலப் பண்ணணும்னு யோசித்தோம்னா கட்டாயம் நாங்கள் அவங்கள தூண்டணும். தூண்டுறது எப்படின்னா அந்த மாதிரி விடயங்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற நேரம் அவங்க அதுக்கு தூண்டப்படுவாங்க. எங்களோட மூளையோட அமைப்பு எப்படின்னா மூளையில் நியூரோன்ஸ் கனெக்ட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கித்தான் ஒவ்வொரு விடயங்களை தூண்டப்படுற. நாங்கள் விளங்குற லாங்குவேஜில் சொல்லுவோம்னா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சோம் மூலையில் ஒரு விடயம் சம்மந்தமாக ஒரு லாங்குவேஜ்னு வச்சோம் அதை படிக்கிற நாங்கள் அது சம்மந்தமாக தூண்டுற நேரம் அவங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகப்படும். அந்த ஃபைலுக்கு அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க சேர்த்துவாங்க. அதை சேர்த்துறத வச்சு தான் அதுக்கு பிறகு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இந்த நியூரோன்ஸ் கனெக்டிவிட்டி 15 இயர்ஸ் ஆகாட்டி கனெக்டிவிட்டி தேடிக்கொண்டேக்கும் நாங்கள் அதை அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அப்படி நாங்கள் தூண்டலாட்டி 15 வயதுக்கு போகிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இறந்து போய்த்துடும் அந்த நியூரோன்ஸ். அப்போ அதில் வேலை இல்லாமல் போகும். அதனால் சின்ன வயதில் நாங்கள் எவ்வளோ தூண்டுறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க அந்த ஸ்கில்லை வளர்த்து கொண்டு போவாங்க. அதனால தான் சிலவங்களுக்கு சில ஸ்கில் அதிகமாகிக்கும் குறைவாய்க்கும். இது ஜெனட்டிக் காரணம் மிகிற. அதே நேரம் சூழலை தூண்டலாட்டி அது செத்து போயிடும். சிலதுகள் அதுக்கு பிறகும் தொடர்ந்து வேலை செய்கிறது சில நியூரோன்ஸும் மீக்குதும். ஆனால் அநேகமான விடயங்கள் இந்த வயதில் தூண்டுறதுனால அந்த வகையில் சமயம் சம்பந்தமான விடயங்கள், ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விடயங்களை பற்றி அவங்க நிறைய திங்க் பண்ணுற மாதிரி எங்களுக்கு நிறைய ஸ்டிமுலேட் பண்ணலாம். இதுக்கு நாங்கள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எங்களோட நாட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்கள விட சின்ன வயதில் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் பேசுகிறவங்கள ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே நேரம் சத்தம் ஒரு லாங்குவேஜில் உள்ள சத்தத்தை விட அடுத்த லாங்குவேஜில் உள்ள சத்தத்தையும் அவங்க கிளியராக பேசுவாங்க. இதுக்கு காரணம் இந்த வயதில் தூண்டப்படுறது தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா சிங்கள மொழியில் ஜி சத்தம் இல்லை. அப்போ அவங்க பெரியவங்களும் அநேகமானவங்க எஸ்ஸத்தான் ஜி சத்தத்துக்கு பாவிச்சுவாங்க. ஏனென்றால் அந்த சின்ன வயதில் அவங்கள தூண்டப்படலை. அதே நேரம் 2-3 லாங்குவேஜ் சின்ன வயதிலே ஓரளவு அந்த சத்தங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டவங்க அந்த சத்தத்தை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க அந்த சத்தங்களை கிளியராக பேசுவாங்க. அதே நேரம் இவங்க வயது சில அடல்ட்ஸுக்கும் அந்த சத்தத்தை அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண இல்லாது என்று அதை பண்ணுறதை வச்சு தான் அவங்களோட மூளையில் அந்த செல்ஸ் டெவலப் ஆகும். அதனால் எங்களுக்கு தேவையான விடயங்களை கட்டாயம் நல்ல விடயங்களை தூண்டுறதுக்கணும். அதுக்காக வேண்டி ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணுறதும் தேவையில்லை. தேவையான முக்கியமான நல்ல விஷயங்கள், அதே நேரம் அகடமிக் விஷயத்தோட சேர்த்து அதை விட பழக்க வழக்கங்கள், நட்புணங்கள், அந்த மாதிரி நிறைய விடயங்களை தூண்டுறதுனால அவங்க வளர்கிற பர்சனாலிட்டியில் எங்களுக்கு லேசாக பெரிய அளவு நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த சின்ன வயதிலே தூண்டினா அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். இதுபோல் வாழ்க்கையில் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற ஒவ்வொரு விடயங்களும் கட்டாயம் இவங்களோட பர்சனாலிட்டியில் தாக்கம் செலுத்துறதுனால நாங்கள் அதுகளை பற்றியெல்லாம் சரியான கவனம் வைக்கணும். அதாவது மேஜர் சேஞ்ச், டிவோர்ஸ் அல்லது க்ளோஸான ஆக்களோட
இறந்து போகிறது, அந்த மாதிரி எல்லா விடயங்களும் அவங்களோட பர்சனாலிட்டியில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துறதுனால அந்த நேரங்கள் நாங்கள் கட்டாயம் எமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்க வேணும். அந்த விடயங்கள் சம்மந்தமாக நிறைய நெகட்டிவாக ஆட்டிடியூட்ஸ் அவங்க டெவலப் பண்ணாமல் நாங்கள் கட்டாயம் அதுகள் எல்லாம் கவனிச்சு கொள்ள வேணும். அடுத்தது சின்னவங்களோட பிஹேவியர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாண்டா முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய என்ன விடயம்னா அவங்களோட சாப்பாடு, தூக்கம், அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அந்த மாதிரி எல்லாம் ஒழுங்காக கிடைச்சிடாது கட்டாயம் பார்க்கணும். அதுகளில் அவங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கலாட்டி நிறைய பிஹேவியர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அதை நாங்கள் சால்வ் பண்ணாமல் மற்ற விடயங்களுக்கு நாங்கள் பார்க்குறதுல பிரயோசனம் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா தூக்கம் ஒழுங்காக இல்லாட்டி அவங்களோட அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் அல்லது கோவம் வரது அதிகமாகிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் கட்டாயம் இவங்க எப்படி நடந்து கொள்கிறோண்டா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த விடயங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போடுறதா அல்லது என்ன மாதிரி செய்யறது கட்டாயம் பார்க்கணும். அதே நேரம் பிள்ளைகள்கிட்ட எங்களோட குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பாயிண்டையும் கேட்டுட்டு கட்டாயம் அதுக்கு பிறகு இதில் பாசிட்டிவ் என்ன விஷயம், நெகட்டிவ் என்ன விஷயம், அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் வளமையாக ஒரு நாளைக்கு எந்த நாளும் ஒரு நேரம் எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழகணும். அது மிச்சம் எல்லாருக்கும் அவைலபிள் டைம்ண்டா டின்னர் டைம் தான். அப்போ அந்த நேரங்களில் ஒன்றுக்கு சாப்பிட்ற நேரம் அட்வைஸ் பண்ணாமல் சும்மா டிஸ்கஷன் மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி சாப்பாடுன்ற அதில் உள்ள போசாக்கலேருந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விடயங்களை பற்றி கதைக்கிற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மூளைக்குள்ளுக்கு போகும். அது பிஹேவியர்ஸாக வந்துடும். நாங்கள் அட்வைஸ் பண்ணுற நேரம் சின்னவங்கண்டா ஒரு 5 இயர்ஸுக்கு கீழேன்னு ஓரளவு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலி அடலசன்ஸ் வயசில் இதை நாங்கள் இதை அட்வைஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஒரு பிரயோசனம் இருக்காது. அதே நேரம் அவங்களையும் கருத்தையும் கேட்டு இப்படி ஒண்டி இதுண்டு அவங்கள தூண்டுற நேரம், அவங்களோட க்யூரியோசிட்டி அந்த மாதிரி எல்லாம் தூண்டுற நேரம் அவங்களும் அது சம்மந்தமாக சில நுழைச்சல் தேடிக்கொள்வாங்க. அந்த மாதிரி சில விடயங்களையும் எங்களுக்கு செய்கிறதுனால அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்குற நேரம் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளரும். அந்த மாதிரி ஒவ்வொரு எங்களோட வீட்டுக்கு சாதாரண அன்றாடம் நடக்கிற விடயங்களை நாங்கள் யோசிச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி செஞ்சால் எப்படி டெவலப் ஆகும் அந்த மாதிரி நாங்கள் செய்வோம்னு சொல்லி. அதே நேரம் சின்னவங்களோட நல்ல பிஹேவியர்ஸுக்கு கட்டாயம் நாங்கள் அப்ரிஷியேஷனும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அவங்கள தூண்டுற நேரம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கூடும். அதே நேரம் அவங்க அதை விரும்பி மோட்டிவேட் ஆகுவாங்க அது செய்கிறதுக்கு. அதே கட்டாயம் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். அவங்கள பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ்க்கோ எதுக்கோ நாங்கள் கிஃப்ட்களோ எதுவோ கொடுக்குற நேரம் அதை நாங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் விடயங்கள் செஞ்சால் உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் ஒரு 5 or 10 ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் சேர்த்து நீங்கள் இவ்வளோ சேர்த்துனா உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைச்சோம், அதுக்கு உங்களுக்கு விருப்பமான டோய் வாங்கலாம் இல்லை அல்லது வேறு ஏதாவது அந்த மாதிரி எங்களோட வசதிக்கும் பிள்ளைகளோட வயதுக்கும் ஏற்ற மாதிரி எங்களுக்கு அதை டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். பிள்ளைகள் இமோஷனலி அவங்க டிஸ்டர்ப் ஆகிருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஸுக்கு சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில விடயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு தெரியாட்டி யூடியூப்களையும் சில வீடியோஸ் எங்களுக்கு தேடலாம். இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற நேரம் கொண்டு எப்படி சொல்லிக் கொடுக்குற, கோபத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் பழக்கலாம்னு அவங்களுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தேடி அவங்களுக்கு அப்படி கொடுக்குற நேரம் அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பழகுவாங்க. ஒவ்வொரு விடயங்களும் பிறந்தத்துலேருந்து ஒவ்வொரு மாதங்களையும் எப்படி தூண்டணும், எந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு பெரிய அளவில் இது நான் இது சின்ன ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஓரளவு விளங்கி கொள்றதுக்கு நான் இந்த ஷார்ட்டாக போட்டேன். உங்களோட பிள்ளைகளோட தேவையிட மாதிரியும் உங்களோட தேவையிட மாதிரியும் யோசித்து உங்களுக்கு இதை வச்சு டெவலப் பண்ணி உங்களோட பிள்ளைக்கு என்ன தேவையோ எந்த மாதிரி தூண்டலாம், உங்களோட தேவைகள் எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.